நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, வீட்டுல சும்மா இருக்கறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. சில நேரத்துல நம்மளுக்கு வருமானம் கிடைக்குங்க, ஆ. சில நேரத்துல கிடைக்காதுங்க சுத்தமாவே. ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒண்ணு வித்து வித்து சாப்பிட வேண்டியதுதான். நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. வயசானதுன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வெட்டுறோம், இல்ல ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு இலசா இருந்தா வெட்டுறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. உண்மையாலுமே அவங்க கறி வெட்டுறது அதிகம் தாங்க. ஆனா எங்க கிட்ட பொய் தான் பேசுவாங்க. இப்ப நாங்க வேற வழி இல்லைங்க, எங்களுக்கு வகுறதுக்கு இல்லைங்க, சாப்பிடணும்ல. 2 வியாபாரி ஒரு வியாபாரி பாப்போங்க. ஒருத்தன் கேட்கற மாதிரி இன்னொருத்தனும் கேட்டானாங்க, ஓ இதுக்கு மேல போகாதுன்னு அப்படி நாங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்க கூடாதுங்க மாதிரி பேசி வச்சுக்குவாங்க. வேற வழி இல்ல. சரி இந்த ஆள் விட இந்த ஆள் 100 ரூபாய் கொடுக்குறேன், பரவாயில்ல கொடுத்துடலாம். நான் கொடுத்து 10 மாசம் நான் மேய்ச்சாதான் 5000 கிடைக்குங்க. அது அதோட பழக்கமே அப்படித்தாங்க. இங்க மேய்க்கிறதுக்கு இடமே இல்லைங்க. அவங்க என்னதான் பண்ணி என்ன பண்ண போறாங்க. இந்த காட்டுக்கு சொந்தக்காரர் இங்க இருந்தாங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை போட்டா சொல்லுவாங்க. நாங்க சரிங்க நாங்க போயிடுறோம், வேற எதுவும் சொல்ல மத்த முடியாது. பதில் பேச முடியாது. ஏன்னா நாளைக்கு இதே காட்டுக்கு வரணுங்க. மூஞ்சி லட்சம் மாதிரி பேசினா நான் மட்டும் மூஞ்சியே பார்க்க முடியாது. அதனால என்ன பேசினாங்க, இன்னொரு காட்டுக்கு போங்க, அப்படியே பொழுது போயிருங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதானுங்க. யாரோ காடு ஆடு மட்டும்தான் எனக்கு சொந்தம். ஆனா 2 குட்டி போட்டா ஆகாதுங்க, குடும்பத்துக்கே ஆகாதுங்க. ரொம்ப கஷ்டம் வரலாங்க, வேற ஏதாவது பிரச்சனையும் கூட வரலாங்க. மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஆட்டவே வைக்க கூடாதுங்க, மொத்த ஆட்டத்தையும் வித்துடணும். வராதுன்னு நினைச்சிட்டும் கூட சில நாள் நான் முயற்சிக்கிறேங்க. ஆனா அதோட பெரிய கஷ்டமாவே வருதுங்க. அது பத்திரமா வச்சிருந்தா கண்டிப்பா வருமானம் இதுல எடுக்கலாங்க. உங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது, பாதுகாப்பா அமைக்கிறதுக்கு பட்டியும் இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு 100 ஆடு வச்சிருந்தா இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா? ஒரு டைம் கால் இல்லாம போடு, ஒரு டைம் பார்த்தா கண்ணே இல்லாம போடு, ஒரு டைம் நடக்கவே நடக்காதுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் வளரும், அது ஒண்ணுமா செத்து தான் போகுது. அதையும் மீறி வகுத்தால போய் அது இதனால சாகு. 100 குட்டி போட்டாலும் 25 குட்டியாவது அக்கட்டால போயிரு. அப்படியே அந்த 75 குட்டி விற்கணும்னாலும் 7 மாசம் ஆகணுங்க. மாசத்துக்கெல்லாம் வருமானம் எடுக்க முடியாதுங்க இதுல. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. செல்லப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த கிராமத்துல ஒரு அம்மாங்க வந்து செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகள் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆடு மேய்க்கும் தொழிலை பற்றி நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அம்மாங்க எப்படி இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியோடய பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேங்க. உங்க பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கம்மா. என் பேர் காளிமாங்க. 10 வருஷமா ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. பாருங்க, உங்களை பார்க்க வந்தோன்னு பாத்தீங்கன்னா மழை இடியெல்லாம் முழங்குது. ஆமாங்க, மழை வந்துட மாட்டு இருக்குதுங்களே. 10 வருஷமா ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. அப்படி ஒன்றும் வருமானம் இதுல எல்லாம் கிடைக்காதுங்க. பாதி ஏதோ சேதமாகலாங்க, பாதி கிடைக்கலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மேவு இருக்குங்க, கொஞ்ச நாளைக்கு மேவு இருக்காது. அது அப்படித்தான் இருக்குங்க. வருமானம் எல்லாம் வழக்கா கிடைக்காதுங்க. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இதை வீட்டுல குழந்தைகளை பள்ளிக்கூடம் போகணும்னா அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு மிச்ச நேரம் போக இந்த வேலையை செய்யறதுங்க. சரிம்மா, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கம்மா? இல்ல இன்னும் ஒரு 20 உருப்படி இருக்குங்க. 20 உருப்படியில செம்பரி ஆடு எத்தனை? செம்பரி ஆடுங்க 15ங்க, வெள்ளாடு ஒரு 2, அப்புறம் ஒரு 3 குட்டிங்க. 3 வெள்ளாட்டு குட்டிகளும் 2 வெள்ளாடும். 2 ஆடு. 2 ஆட்டுகள்ல எந்த ஆடு வந்து நமக்கு லாபகரமா இருக்கும்? லாபம்னு சொல்ல முடியாதுங்க. அது எப்படி சொல்றதுனாங்க, சில நேரத்துல நம்மளுக்கு வருமானம் கிடைக்குங்க, சில நேரத்துல கிடைக்காதுங்க சுத்தமாவே. சரிம்மா. இந்த மழை, இந்த பனி, இதுக்கெல்லாம் தப்பிச்சு எங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைச்சா கிடைச்சதுதாங்க. சரிங்கம்மா. அதெல்லாம் இல்லைன்னா கிடைக்குங்க, ஒரு 10,000 தான் கிடைக்குங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படி இல்லைன்னா அது மழை அந்த பனிக்கெல்லாம் சேதமாச்சுன்னா அதுவும் கிடைக்காதுங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படியே மேய்ச்சிட்டே இருக்க வேண்டியதாங்க. பொருள் வந்து நம்ம கிட்ட இருக்குதுங்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கலாங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒண்ணு வித்து வித்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், வேற வழி இல்ல. இல்லைங்க, வேற வழி இல்லை. அது வருமானம் கிடைக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம இந்த ஊர்ல வேலை இல்லைங்க. வேலைன்னா வெளியதான் போகணுங்க, பஸ் இல்லைங்க இந்த ஊருக்கு. அப்படி இருக்கும்போது வெளியே போயிட்டு வீட்டுல வந்து வேலை செய்ய முடியாதுங்க. 2 பிள்ளைங்க இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தது. அதனால 10 வருஷமா அந்த பிள்ளைகளுக்கு வேலை செஞ்சுட்டு இந்த ஆடு மேய்க்கிறதாங்க வேலை. இப்ப செம்பரி ஆடு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அந்த குட்டி வந்து ஒரு லெவல்ல வளரணும்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? ஒரு 6-7 மாசம் ஆகணுங்க. அப்பதாங்க விற்க முடியும். போடுறதுக்கு 6 மாசம் ஆகணுங்க. சரிம்மா. அது வளர்த்துறதுன்னா ஒரு 7 மாசம் ஆகணுங்க, ஒரு வருஷம் ஆகணுங்க. ஒரு ஆட்டோட குட்டி விற்கிறதுக்கு சேதம் ஆகாம இருந்தா இந்த ஒரு குட்டியோட விலை 5000 கிடைக்குங்க ஒரு வருஷத்துக்கு. சேதமாச்சுன்னா சொல்ல முடியாதுங்க. அது அப்படிதாங்க. 10 உருப்படியில ஒரு 5 உருப்படி போயிருங்க, 5 உருப்படி கிடைக்கும், 5 ரூபா கிடைக்குங்க, 25,000 கிடைக்குங்க ஒரு வருஷமெல்லாம். ஒரு 10 உருப்படியில
ஒரு 25,000 கிடைக்கும். அதாவது ஒரு 10 ஆடுகள்ல உங்களுக்கு ஒரு 25. ஆனா ரொம்ப மிக குறைவா சொல்றீங்களாம்மா? அவ்வளவுதான் கிடைக்குங்க. ஆ. ஏன்னா ஆடு அளவாதான் இருக்குதுங்க. ஆ. ஆடு நிறைய இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வருங்க. ம். இது இருக்கிறதுக்கு அவ்வளவுதான் வருங்க. இப்ப வெள்ளாடு வந்து அதுவே நீங்க வெள்ளாட பாத்தீங்கன்னா, இப்ப செம்பரியாட்டுடைய விலை வந்து 1 கிலோ என்ன ரேட்டுக்கு வந்து விக்குதுங்கம்மா? நம்ம கிட்ட சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்லுவாங்க. ம். அப்படி ஒண்ணும் கரெக்டா சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட வாங்குறதுனாலங்க ஆ. நாங்க என்ன ரூ. 500 வயசானதுன்னா ஒரு ரூ. 500 வெட்டுறோம். சரிம்மா. இல்ல ஒரு ரூ. 600 ஒரு இலசா இருந்தா வெட்டுறேன். அப்படிதான் சொல்லுவாங்க. ஆ. அது உண்மை கிடையாதுங்க. ஆ. உண்மையாலுமே அவங்க கறி வெட்டுறது அதிகம் தாங்க. ஆனா எங்க கிட்ட பொய் தான் பேசுவாங்க. சரி, சரிங்க. அப்ப நாங்க வேற வழி இல்லைங்க. எங்களுக்கு வகுறதுக்கு இல்லைங்க, சாப்பிடணும்ல. ஆமா, ஆமா. அதனால நாங்க ஏதோ எங்களுக்கு ஒரு மனசு திருப்திக்கு ஒரு லெவலுக்கு கேட்டாங்கன்னா குடுத்துருவோங்க. சரிம்மா. கஷ்டமா இருக்குமில்லங்க. நம்ம இதுதான் வருமானம். ஆ. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பாடுபட்டு சாப்பிடும் போதுங்க, ஆ. இன்னும் பாட்டுக்கு பிள்ளைகள்லாம் போகாதனால நாங்க 2 பேரு. ஆ. ஒரு ஆள் பாடுபட்டு இத்தனை பிரச்சனையும் தீர்க்க முடியாதுங்க. அப்ப கஷ்டம் வரும்போது வித்துருங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. ஒரு ஆளு 2 வியாபாரி, ஒரு வியாபாரி பார்ப்போங்க. ஒருத்தன் கேட்கற மாதிரி இன்னொருத்தனும் கேட்டானாங்க, ஓ இதுக்கு மேல போகாதுன்னு அப்படி நாங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆ, ஆ, அது காரணம் இல்லைங்க. ஆ. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசி வச்சுக்குவாங்க. ஆ. பேசி வச்சு நம்ம கிட்ட இவ்வளவுதான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்க கூடாதுங்க மாதிரி பேசி வச்சுக்குவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அதாவது வியாபாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆமா. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாங்க. ஆ, ஆ. அப்புறம் யாரை பார்த்தாலும் நாம நினைப்போங்க, இவங்களுக்கு தான் சொல்லிக்கிற வேலை. இன்னொருத்தர் வந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்பாங்கன்னு நினைப்போங்க. ஆ. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. பேசி வச்சிருப்பாங்க. ஆ. கரெக்டா அவங்களும் அதே விலைக்கு கேட்பாங்க. ஆ. மீறி மீறி கேட்டா ஒரு ரூ. 100 சேர்த்து. சரிம்மா. சரி வேற வழி இல்ல. சரி இந்த ஆள் விட இந்த ஆள் ரூ. 100 குடுக்குறேன். ஆ. பரவாயில்ல. ஆ. குடுத்துடலான்னு நான் குடுத்துருவேன். குடுத்துருவீங்க. ஆ. ஆனா எனக்கு என்னன்னா, செம்பரி ஆடு, வெள்ளாடு இதுல பாத்தீங்கன்னா, செம்பரி ஆட்டு கறியினுடைய விலை வந்து நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. அது எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிறது. ஆ. ஆனா வெள்ளாட்டு கறியினுடைய விலை ரூ. 900 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ரூ. 1000 வரப்போகுது. அப்போ சரிங்க. செம்பரி ஆட்டினுடைய விலையை விட வெள்ளாட்டு கறியினுடைய விலை வந்து அதிகமா இருக்கு. தேவையும் அதிகமா இருக்கு. ஆமா. ஏன் நீங்க வந்து செம்பரி ஆடுக்கு பதிலா வெள்ளாடு வளர்த்தாம செம்பரி ஆடுகளை அதிகமா வளர்த்துறீங்க? அது வந்துங்க செம்புலி ஆடுன்னா ஒரு குட்டி தான் போடுங்க. சரிம்மா. ஒண்ணுன்னா சீக்கிரம் பெருசாகுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 6, 7 மாசத்துல பெருசாயிடுச்சு. சரிங்க. வெள்ளாடுனாங்க 2 போடு, 3 போடு. ஆ. அது கொஞ்சம் லேட்டா தான் பெருசாகும். வருஷ கணக்குல மேய்க்கும். ஓ. அதனால செம்புலி ஆடு மேய்ச்சாங்க ஒரு 6, 7 மாசத்துல எங்களுக்கு ஏதோ காசு கிடைக்கும். ஆ, ஆ, ஆ. அதனால ஓ. வெள்ளாடு பாருங்க 2 போட்டுக்கு பார்த்தீங்களா? ஆமாம்மா. அந்த 2 வருஷம் ஆகணுங்க. ஆ. இப்ப 2 மாசம் தான் ஆயிக்குதுங்க. இன்னும் 10 மாசம் நான் மேய்ச்சாதான் 5,000 கிடைக்குங்க ஓ. எனக்கு. இது செம்புலி ஆடு அப்படி இல்லைங்க. 6 மாசம் மீறின 7 மாசத்துல எனக்கு காசு கிடைக்கும். அதனால வெள்ளாடு வந்துங்க அதிகமா மேய்க்கும். அதுவும் போய் இந்த பக்கம்லாங்க வேலி எல்லாம் இல்லை. இப்படி சைட்டு காடு. சைட்டு காட்டுல செம்புலி ஆடு தான் கீழே குமிஞ்சு மேயுங்க. வெள்ளாடு வந்து இந்த வேலியிலேயே போகுங்க. ஏன் அப்படி போகுதுங்க வெள்ளாடு முட்டை? அதோட பழக்கமே அப்படித்தாங்க. இப்ப நான் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா வெள்ளாடு நடந்துட்டே இருக்கு, செம்பரி ஆடு மேய்ஞ்சுக்கிட்டே ஆமாங்க. இருக்குது. அதனால இந்த வெள்ளாடு வந்து இந்த வேலியில இருக்கிற தலதாம்பு தான் சாப்பிடுங்க. பில்லு அதிகமா சாப்பிடாதுங்க. இந்த செம்புலி ஆடு பில்லு மட்டும்தான் சாப்பிடுங்க, தலை சாப்பிடாதுங்க. அதனால கீழே குமிச்சுக்குங்க கம்மு. அந்த வெள்ளாடு இந்த வேலி இருக்கிற பக்கமாவே போகும். அது கூட நம்மளால ஓடுறதுக்கு சக்தி பத்தாதுங்க. கொஞ்சம் வயசு இருக்கிறவங்களா இருந்தா ஒரு 10 வருஷம் ஓடலாங்க. அதுக்கு மேல அதை வச்சு மேய்க்க முடியாதுங்க. செம்புலி ஆடுனாங்க நம்ம ரொம்ப வயசாக வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க. அது கொஞ்சம் குமிச்சுட்டா குமிச்சுக்குங்க கம்மு. போனா போயிட்டே இருக்குங்க. கொஞ்சம் குறுக்காட்டி வச்சுட்டா குமிஞ்சு. ஓகேமா. ஆமா, நீங்க இந்த செல்லப்பனூர்ல தான் நீங்க வசிக்கிறீங்க. இந்த கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கிராமத்துல என்னங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் தோட்ட வேலைக்கு போறாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேரு ஆடு மேய்க்கிறாங்க. சரிம்மா. அப்புறம் தோட்ட வேலை இல்லைன்னா சும்மாதான் இருக்கணும். வேற ஒண்ணும் வருமானம் கிடையாது. நான் பாத்தேங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரதான தொழிலே பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிற தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மாடு கூட கிடையாது. ஆடுதான் வந்து அதிக பேரு ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கீங்க. சோ இந்த ஒரு ஆடு மேய்க்கும் தொழில வந்து பிரதான தொழிலா இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து சிஎம் ஆயிருக்காரு. உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உங்களுடைய ஆடுகள் வந்து மேய்க்கிறதுக்கு அரசு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தா உங்களுக்கு நல்லதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு நாங்க இங்க மேய்க்கிறதுக்கு இடமே இல்லைங்க. அவங்க என்னதான் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ஏன்னா காட்டுக்காரெல்லாம் அவங்களே மாடு வச்சுட்டு அவங்களே மேய்ச்சிக்கிறாங்க. நம்மளே விடுறது இல்லை. சரிம்மா. அதனால மத்தவங்க என்ன சொல்லணும்? சொந்த காட்டுக்காரர் சரின்னு சொல்லணும் இல்லைங்க. சரின்னு சொன்னாதான் நாம மேய்க்க முடியுங்க. அதனால இதெல்லாம் காடாம மேய்ச்சிக்கிறதாங்க. இந்த காட்டுக்கு சொந்தக்காரர் இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இங்க மேய்ச்சிக்கலாங்க. இந்த காட்டுக்கு சொந்தக்காரர் இங்க இருந்தாங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு நம்மளை விட மாட்டாங்க. நம்மளை போட்டா சொல்லுவாங்க. அவங்க மேய்ப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு தொழிலா நீங்க கருதுறீங்க. ஆமாங்க. நமக்கு வந்து இடம் இருந்தது இந்த பிரச்சனை. இடம் இருந்தாங்க நம்மளை பேசாம யாராச்சும் இருந்தாங்கன்னா இது மேய்க்கலாங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க.
எங்க போனாலும் முடிக்கி விட்டுருவாங்க நம்மளைய. ம். ஒரு கடையா நிக்கிற கடை விட மாட்டாங்க. புரியுதுங்கம்மா. அதனால இங்க ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அவங்க வந்து பேச வரைக்கும் ஆ. பேசுனாங்கன்னா சரிங்க நாங்க போயிடுறோம். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல மத்த முடியாது. பதில் பேச முடியாது. ஏன்னா நாளைக்கு இதே காட்டுக்கு வரணுங்க. ஆ. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா நான் மட்டும் மூஞ்சியவே பார்க்க முடியாது. ஆ. அதனால என்ன இல்லைங்க வந்துட்டு போறேங்க ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தால் போனதுக்கு அப்புறம் ஒரு அந்த காட்டுல மேய்ங்க அந்த காட்டுக்காரர் வந்து பேசினாங்க இன்னொரு காட்டுக்கு போங்க. ம். அப்படியே பொழுது போயிருங்க. ம். அப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதானுங்க. கண்டிப்பா சொல்றீங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒண்ணும் இல்லைங்க. ஆ. காடுகரை இது நெப்போம் இங்கதான் மேய்ப்போம் ம். அப்படிங்கிற மாதிரியும் இல்லைங்க. ம். யாரோ காடு ஆடு மட்டும்தான் எனக்கு சொந்தம். ம். இது எங்கேயாவது மேய்ப்போம் ம். போன்னு சொன்னா போயிடணுங்க. வேற வழி இல்ல. வேற வழி இல்லை. இப்ப செம்மறி ஆடு வந்து எவ்வளவு குட்டிகள் வந்து போடுங்க ஒரு வருடத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி போடுங்க. 6 மாசத்துக்கு ஒரு டைம் வெள்ளாடு மாதிரியே தான் அதுவும் ஆமாங்க போடுது. ஆமாங்க. 2 குட்டி தான் போடுங்களா? ஒரே குட்டி தான் ஒரு போடும். ஈத்துக்கு ஒரு குட்டி தான் ஒரு குட்டி தான் போடும். போடும். 2 குட்டி எல்லாம் போடாது. போடாது. வெள்ளாடு வந்து 2, 3 கூட போடும். 4 போடுங்க. கூட போடும். போடுங்க போடுங்க. ஆனா இது அப்படி இல்ல. இல்ல ஒரு குட்டி தான் போடுங்க. ஆனா 2 குட்டி போட்டா ஆகாதுங்க. ஏம்மா அப்படி சொல்றீங்க? ஆகாதுன்னாங்க அது குடும்பத்துக்கே ஆகாதுங்க. ஆ. வீட்டுல ரொம்ப கஷ்டம் வரலாங்க. வேற ஏதாவது பிரச்சனையும் கூட வரலாங்க. ஆ. இது 2 போட்டுருச்சுனாங்க ஆ. மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஆட்டவே வைக்க கூடாதுங்க. மொத்த ஆட்டத்தையும் வித்துடணும். ஓ. வித்துட்டு வேற ஆளுதான் வாங்கி வச்சுக்கோணுங்க. ஓ. அப்புறம் வித்தா வாங்க முடியாதுன்னு நினைக்கிற இதுக்குங்க ஆ. அந்த ஒரு ஆட்டம் மட்டும் அந்த 2 குட்டி போட்ட ஆட்டை ஆ. யாருக்கும் சொல்லாம வியாபாரிகளுக்கு பிடிச்சி அதுங்காப்புல கொடுத்துட வேண்டியது. ஓ, வேற வழி இல்ல. வேற வழி இல்லைங்க. அப்பவும் கஷ்டம் வரத்தான் செய்யுங்க. கொஞ்சமாவது வரத்தான் செய்யுங்க. அது கஷ்டம்னா தாங்க அது 2 குட்டி போடும். சரிம்மா, என்ற கணக்கு. எத்தனை ஆண்டுகளா இந்த ஆடு மேய்க்கும் ஒரு தொழில்? 10 வருஷமா இருக்குதுங்க. 10 ஆண்டுகளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 10 ஆண்டுகள்ல இது வரைக்கும் 2 குட்டிகள் வந்து ஒரு செம்பரி ஆடு போட்டது இல்லைங்களா? போட்டிருக்குதுங்க. அப்ப வந்து நீங்க இதே மாதிரிதான் வியாபாரிக்கு ஆமாங்க. நான் வந்து முழுசா வித்தோம்னா நாங்க வாங்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பேச்சு கேட்கற ஆடு கிடைக்காதுங்க. இப்ப நல்லா பழக்கி வச்சுக்கிறோங்க. தூரமா போனதுக்கு அப்புறம் நடக்க முடியலன்னா வான்னு கூப்பிட்டா கூட வந்துருங்க. ஆனா திடீர்னு பழக்க முடியாதுங்க. இதோட பழக்கம்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு பழக்கணுங்க. கண்டிப்பாங்க. அதனாலங்க அது அந்த ஒண்ணை மட்டும்தான் குடிச்சிட்டு அவங்க கொண்டே வெட்டிடுவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல வராதுங்க. நம்ம கிட்ட இருக்கிறதா கஷ்டம். நம்மளுக்கு தான் கஷ்டங்க. அது வராதுன்னு நினைச்சிட்டும் கூட சில நாள் நான் முயற்சிக்கிறேங்க. ஆனா அதோட பெரிய கஷ்டமாவே வருதுங்க. வந்தா இது இருக்கிற பாதி ஆட்டை வித்தாலும் கூட நமக்கு அந்த பிரச்சனை தீராத அளவுக்கு வருதுங்க. அதனால அந்த ஒரு ஆட்டை மட்டும்தான் குடுத்துட்டுங்க மத்த ஆட்டை வச்சுக்கலாம். ஆமா, இப்போ உங்களை மாதிரியே நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆடு மேய்க்கும் அந்த ஒரு தொழிலை வந்து நாங்க செய்யணும் அப்படின்னா எப்படி இந்த தொழிலை ஆரம்பிச்சா நம்ம ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கணும்னாங்க நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி தான் ஆகணுங்க. ஆனா வருமானம் சீக்கிரத்துல எடுக்க முடியாது. இப்படி ஒரு 10 இப்படி வாங்கினாங்க 2 வருஷம் ஆகாது வருமானம் எடுக்கிறதுக்கு. சரிங்க. 1 வருஷமா நான் மேய்க்கணுங்க. அப்புறம் பயிரானதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் மேய்க்கணுங்க. அதுக்கப்புறம் குட்டி விற்கணும்னா இன்னொரு 6 மாசம் 2 வருஷம் ஆகுங்க. 2 வருஷம் கழிச்சுங்க அதுல வருமானம் எடுக்கலாங்க. அது பத்திரமா வச்சிருந்தா கண்டிப்பா வருமானம் இதுல எடுக்கலாங்க. கொஞ்சம் பொறுப்பு இல்லாம கவனிக்காம விட்டாங்க வருமானம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. இல்ல ஆனா மேய்க்க 2 வருஷம் ஆகணுங்க. ஆரம்பத்தில் இன்னி வாங்கணும்னாங்க 2 வருஷம் ஆகுங்க. அதுல கொஞ்சம் காசு எடுக்கிறதுக்கு போட்ட காசு எடுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். 2 வருடங்கள் ஆயிரும். ஒரே முட்டை எடுக்க முடியாதுங்க. 1,00,000 ரூபாய் போட்டிருந்தா எப்படி ஒரு 2 வருஷமா ஆகுங்க. 10 இப்படி வாங்கணும்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்க. 1 லட்சத்துக்கு பிடிக்கிறதுக்கு. ஒரு 100 ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை நல்லபடியா கொடுக்கும். 100 ஆடு வச்சிருக்கீங்க கொடுக்குங்க. ஆனா நான் மேய்க்க முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா உங்க சொந்த இடம் இருக்குது. ஆமாங்க. உங்களுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது. பாதுகாப்பா அமைக்கிறதுக்கு பட்டியே இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு 100 ஆடு வச்சிருந்தா இதுல நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கலாங்க. நம்மளுக்கு எந்த இடத்துலயும் இல்லைனாங்க நம்மளுக்கு இது வச்சுக்கிறதுக்கு இடமும் இருந்துச்சுன்னா மேய்க்கிறதுக்கு இடமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வச்சு பொழைச்சிக்கலாம். வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. பொழைச்சிக்கலாம். மாசம் ஒரு 50,000 கூட சம்பாதிக்கலாம் இல்லைங்களா? மாசம் 50,000 வாங்குறது கஷ்டம் தாங்க. ஆனா இது 6 மாசத்துக்கு ஒரு குட்டி தானே போடுங்க. அப்பவும் வருஷ கணக்குல தான் ஆகுங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு 50 ஆடு நீங்க வந்து பிரிவு குட்டியே வச்சிருக்கீங்க. அப்போ வந்து வருடத்துக்கு பாத்தீங்கன்னா 50 × 2னா கிட்டத்தட்ட 100 குட்டிகள் போடுங்க. 100 குட்டி போடுமில்லங்க. 100 குட்டியுமே பெருசாகுன்னு சொல்ல முடியாதுங்க. அப்போ பாதி சேதமாகலாங்க. ஒரு டைம் கால் இல்லாம போடு, ஒரு டைம் பார்த்தா கண்ணே இல்லாம போடு, ஒரு டைம் நடக்கவே நடக்காதுங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் வளரும் அது ஒண்ணுமா செத்து தான் போகும். அதையும் மீறி வகுத்தால போய் அது இதனால சாகு. 100 குட்டி போட்டாலும் 25 குட்டியாவது அக்கட்டால போயிரு. அப்படியே அந்த 75 குட்டி விற்கணும்னாலும் 7 மாசம் ஆகணுங்க. மாசத்துக்கெல்லாம் வருமானம் எடுக்க முடியாதுங்க இதுல.
அப்போ 6-7 மாசம் ஆகணுங்க. அப்பதான் நீங்க அதுல வருமானம் எடுக்க முடியும். எடுக்க முடியும். ஆமா. ஓகே. சரிம்மா. அதாவது உங்களுடைய ஆடு வளர்ப்பு தொழில பற்றி இவ்வளோ நேரம் எங்களுக்கு வாய்ப்பு குடுத்து, இந்த வளர்ப்ப பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. சரிங்க, சரிங்க. அம்மாங்க பார்த்தீங்கன்னா, ஜாலியா உட்காந்து வெத்தல பாக்கு போட்டுருந்தாங்க. நம்ம வந்து கேட்டோம். ஆ அப்படியா? நான் பாட்டு கேட்டுருக்கிறேன். என்னப்பா என்னைய வந்து நீங்க பேட்டி அப்படியெல்லாம் எடுக்கிறீங்களா? கிடையாதுங்க. நான் ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. ஆ. பக்ரீத் நோய் வருது இல்லங்க. ஓ! ஆடு வாங்குறதுக்கு வந்திருக்கானுங்களோ? இது ஆடு கிடாய் கேட்க வந்திருக்காங்களான்னு உங்களை பார்த்து பார்த்தேங்க. நினைச்சேங்க. ஆமாங்க. அப்புறம் தான் தெரியுது, என்னையே கிடாயா மாத்த போறீங்கடா அப்படின்ட்டு. ஏம்மா? இல்லைங்க. ஒண்ணு ஒரு 4 நாள் தான் இருக்குதுங்க. சரிம்மா. ஒரு 2 கிடாய் வச்சுக்கணுங்க. கேட்பாங்க. ஆமாங்க. ஆனா அவங்க தொலாவிட்டு வருவாங்கங்க. சில நேரத்துல. ஆனா இந்த டைம் மட்டும்தான் தான் தொலாவிட்டு வருவாங்க. மத்த டைம்ல எல்லாம் வியாபாரிக்கு தான் வருவாங்க. சரிம்மா. அவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஆ. இந்த டைம்ல அவங்களுக்கு வேணும்னா நேரடியா வந்து நம்மகிட்டயே வாங்கிட்டு போவாங்க. ஏதோ கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டுங்க. சந்தைக்கெல்லாம் போனா ம். வியாபாரிகளை கூட்டிட்டு போனோம்னு வைங்க, ஆ. அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணுங்க. சரிங்கம்மா. ஒரு 1000மோ 2000மோ கொடுக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆ. நம்ம கிட்ட பேசி ஆ. இப்படி நம்ம நேரடியா பேசிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் 10 100 கம்மியா சரிம்மா. வாங்கி உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. யாராவது தேவைப்பட்டா உங்கள கேட்பாங்கம்மா. ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? போன் நம்பர் எல்லாம் இல்லைங்க. நீங்க நான் எங்க சும்மா இருக்கீங்க? உங்க ஊர் பேர் சொல்லுங்க. செல்லப்பனூருங்க. செல்லப்பனூர். கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை தாலுகாவுக்கு மருதூர் கிராமத்திற்குட்பட்ட செல்லப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த அம்மாங்க இருக்காங்க. அம்மாங்க பேர் என்னங்க? காளியம்மாங்க. காளியம்மாள். இவங்கள வந்து இந்த கிராமத்துல அணுகுனீங்கன்னா, நீங்க பக்ரீத்துக்கு தேவையான கிடைகளும் நீங்க வாங்கிக்கலாங்க. இது மருதூர் கிராமம் தானம்மா? ஆமாங்க. சரிங்க. தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவிய பார்க்கணும். நம்ம வந்து விவசாயம் மட்டும் இல்லாம, நம்ம கிராமங்கள் வந்து எப்படி இருக்கு? இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னென்ன மாரியான தொழில் முறைகள மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத, நம்ம சிவாருன் டிவி வழியா நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு கிராமங்களா சென்று விவசாயிகள சந்திச்சு நான் வீடியோ போடும்போது, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள உங்க முன்னாடி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்த வந்து இன்னும் அதிகப்படுத்தும். கண்டிப்பா எனக்காக நான் வாய்ப்ப குடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சிவாருன் டிவிய பாருங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்க தொடர்ந்து பார்க்க தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்மா.